இப்போ செகண்ட் ஒன் போகலாம். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ் a1 by a2 b1 by b2 and c1 by c2. ஸோ இந்த a1 by a2 b1 by b2 c1 by c2லாம் எங்கே படித்தோம், நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸில் பார்த்தோமா. ஸோ என்னது, ஒன்லி ஒன் சொல்யூஷன் கண்டிஷன், மெனி சொல்யூஷன் கண்டிஷன் அண்டு நோ சொல்யூஷன் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தோமா. அதான் சிம்பிள் தான். அந்த கோ இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அந்த பேரலல் லைன், அதுக்கப்புறம் அந்த இன்டர்செக்டிங் லைன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல, அதே தான். ஸோ ஃபைண்ட் அவுட் வெதர் த லைன்ஸ் representing the following pairs of linear equation intersects at the point or parallel or coincidence. அதாவது 3 கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணி இது என்ன ஃபார்முலா இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்டிங்கில் இருக்கா, பேரலல்ல இருக்கா, இல்லை கோஇன்சிடென்ஸில் இருக்கா. அவ்வளோதான், சிம்பிள். கண்டுபிடிச்சிட்டா போச்சு. சரி, என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ a1 x1 ப்ளஸ் b1 y1 plus c1 equals to 0. அதுக்கப்புறம் a2 x2 plus b2 y2 plus c2 equals to 0. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் இங்கே என்ன இருக்குது, 5x. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா a1, இது வந்து a1, இது வந்து b1, இது வந்து c1. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா a2, இது b2, இது c2. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி கண்டிஷன் நம்ம என்ன படிச்சோன்றதை ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன படித்த கண்டிஷன், a1 by a2 நாட் ஈக்குவல்ஸ் டு b1 by b2. சார் அப்போ c1 by c2 அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாட் ஈக்குவல் டு வந்துருச்சு. இப்படி எடுத்துக்கோ, நாட் ஈக்குவல்ஸ் டு c1 by c2 இப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ரெண்டே போதும். இந்த ரெண்டு நாட் ஈக்குவல் டு வந்தாலே அது வந்து என்னது, அது வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒன் சொல்யூஷன் என்னது, ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தால் ஒரே ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இருக்கும், அதுதான் ஒன் சொல்யூஷன். அதுக்கப்புறம் என்ன படித்தோம், a1 by a2 ஈக்குவல்ஸ் டு b1 by b2 நாட் ஈக்குவல்ஸ் டு c1 by c2. இப்படி இந்த ஃபார்முலா இருக்குது. a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் c1 by c2 மட்டும் ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா என்னென்னு படித்தோம் அப்படின்னா, பேரலல் லைன்ஸ்னால் நோ சொல்யூஷன். கரெக்டாக, நோ சொல்யூஷன், பேரலல் லைன்ஸ். ஏன்னா எங்கேயுமே மீட்டே ஆகாது அது. அதே மாதிரி இன்னொன்று என்ன படித்தோம், ஸோ a1 by a2 ஈக்குவல்ஸ் டு b1 by b2 ஈக்குவல்ஸ் டு c1 by c2 அப்படின்னா மெனி சொல்யூஷன்ஸ். கரெக்டாக, மெனி சொல்யூஷன்ஸ், அதாவது இன்டர்செக்டிங் கோஇன்சிடென்ட் லைன். மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஓகேவா. ஸோ இது மட்டும் ரீகால் பண்ணிப்போம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், a1 அதாவது 5 டிவைட் பை a2 வந்து என்னது 7. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், b1 என்னது -4. இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக எடுக்கணும். சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்தால் போட தேவையில்லை, மைனஸாக இருந்தால் மைனஸ் எடுத்து தான் ஆகணும். அப்போ -4 டிவைட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா +6. அதுக்கப்புறம் 8/9 c1 by c2. இப்போ வந்து பாருங்கள், இப்போது 5/7 -4/6 ஈக்குவலான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இதை கேன்சல் பண்ணாலுமே இங்கே பாருங்கள், 2 times 4 2 3 times 6 2/3. இது 5/7. அப்போது நாட் ஈக்குவல்ஸ். அதே மாதிரி 2/3 ஈக்குவல்ஸ் டு 8/9 இல்லை. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல்ஸ். அப்போ பாருங்கள், மூணுமே ஈக்குவல் இல்லை. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு தெரிஞ்சாலே போதும். ஈக்குவலாக இல்லை, ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 b2னா ஒன்லி ஒன் சொல்யூஷன். அதாவது ஒன்லி ஒன் சொல்யூஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இன்டர்செக்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இது இண்டிபெண்ட்டாக என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் இண்டிபெண்ட். கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம்ல, அந்த இதிலே இருக்கும். நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ கண்டிஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்னா என்ன, இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன சொல்லிட்டு அதிலே பார்த்தோம். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதாவது அந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கணும் இல்லைனா கோஇன்சிடிங் பாயிண்ட். இது ரெண்டு மட்டும் தான் கன்சிஸ்டன்ஸ். அண்டு இன்டர்செக்ட் ஆகுது, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட். கோஇன்சிடென்ட் ஒன்றுக்கு மேலே ஒரு லைன் அப்படியே ஜாயின் ஆகுது அப்படின்னா அது வந்து டிபெண்ட். ஓகேவா. ஸோ கன்சிஸ்டன்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், அதே மாதிரி தான்.
9x plus 3y plus 12 equal to 0. 18x plus 6y plus 24 equal to 0. A1 என்னது 9, A2 வந்து 18, B1 வந்து பார்த்தீங்கன்னா 3, ஸோ B2 வந்து பார்த்தீங்கன்னா 6. நடுவில் ஈக்குவல் டுவே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இல்லைனா நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. மற்றபடி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போடுங்க. அப்புறம் 12/24, C1 by C2 வந்து 12/24. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஏன்னா எல்லாமே மோரோவர் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ 9 டேபிள் பண்ணால் 9 1s are 9, 9 2 times 18, ஸோ 1/2. அதே மாதிரி 3 1 times 3, 3 2 times 6, 1/2. 12 1 times 12, 12 2 times 24, 1/2. அப்போ என்ன வருது? எல்லாமே 1/2 தான் வருது. அதாவது A1 by A2 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான். B1 by B2 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான். C1 by C2 1/2 தான். அப்போ எல்லாமே என்னது 1/2 1/2 1/2. அப்போ எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ அப்போது A1 by A2 equals to B1 by B2 equals to C1 by C2. எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு கண்டிஷன் படித்தோம். எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் கோஇன்சிடென்ட் லைன். கோஇன்சிடென்ட் லைன்ஸ், கரெக்டாக கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனி சொல்யூஷன்ஸ். மெனி சொல்யூஷன்ஸ் அவ்வளோதான். சிம்பிளாக தானே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு போட்டு போயிடலாம். நான் சொல்லி தரதுனால கொஞ்சம் பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 6x minus 3y plus 10 equal to 0வா? சரி. A1 6 divided by என்னது A2 வந்து 2 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. -3, B1 வந்து -3, B2 வந்து -1. எதுவுமே இல்லைனா 1 தானே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஈக்குவல்ஸ் டு 10/9, அதாவது C1 by C2 10/9. இப்போ பாருங்கள், இது வந்து கேன்சல் ஆகும். என்ன கேன்சல் ஆகும்? 2 1 times 2, 2 3 times 6. இங்கே வந்து மைனஸ் மட்டும் தான் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே எதனா கேன்சல் ஆகுமா? ஸோ இது 10/9 கேன்சலே ஆகாது. அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குது? சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3/1 ஈக்குவல்ஸ் டு 3/1 நாட் ஈக்குவல்ஸ் டு 10/9. புரியுதா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? A1 by A2 ஈக்குவல்ஸ் டு B1 by B2. இது ஈக்குவலாக இருக்குது. பட் நாட் ஈக்குவல்ஸ் டு C1 by C2. கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷன் எங்கே பார்த்தோம்? A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 சேமாக இருக்குது. ஆனால் C1 by C2 மட்டும் சேமாக இல்லை. அப்படின்ற கண்டிஷன் எங்கே பார்த்தோம்? அது வந்து parallel லைன்ஸில் பார்த்தோமா? parallel லைன்ஸில் பார்த்தோமா? parallel லைன்ஸ் என்னது? நோ சொல்யூஷன். அதே மாதிரி வந்து இன்கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் போகலாமா?